தனனனனானே நானா தனனனனானே தனனானே நானா. ஹாய், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற படத்துல இருந்து உதட்டோர சகப்பை அப்படிங்கிற பாட்டை வந்து நம்ம டீகோடிங் பண்ண போகிறோம். இந்த படம் வந்து 1999 வருடம் வந்து வெளியாகிட்ட 28 வருடம் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து சீமான் அண்ணன் இயக்கத்தில் தான் வெளியானுச்சு. பிரபு சார் வந்து நடிச்சிருப்பாங்க. மனோபாலா மேம் வந்து ஹீரோயினாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சுமாரான ஒரு படமாக தான் பேசப்பட்டுச்சு. பட் ஆனால் பாடல்கள் அனைத்துமே வந்து ஹிட் ஆயிருந்துச்சு நம்ம தேவா சாரோட இசையில். இந்த பாட்டு ஆரம்பிக்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹீரோயின் வீட்டில் வந்து பிரபு சார் வந்து சும்மா மதியம் நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த பாடல் வந்து பாடுற மாதிரி அப்படி ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஹரிஹரன் சார் வந்து ஒரு ஹம் பண்ணியிருப்பாரு ஸ்டார்டிங்ல. அப்படிங்கும் போதே அப்படியே அங்க மனசு அப்படியே மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உதட்டோர சிகப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும் அப்படின்னு வைரமுத்து அவர்களோட வைர வரிகள்ல ஹரிஹரன் சாரும் அனுராதா ஸ்ரீராம் மேமும் வந்து பாடியிருப்பாங்க. உதட்டோர சிவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும். இந்த பாட்டுல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்த வரிகள் வந்து மறுதடவை இந்த பாட்டுல வந்து எங்கேயுமே வராது. அதாவது நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து பல்லவி சரணம்லாம் பல்லவி வந்து அடுத்தடுத்து வரும்ல. சரணம் வர்றதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு லைன் பல்லவி வந்து இடையில வந்துட்டு போகும். பட் இதுல வந்து அந்த உதட்டோர சகப்பை அப்படிங்கிற வார்த்தை வந்து மறுபடியும் வந்து இந்த பாட்டுல எங்கேயுமே வராது. அதே மாதிரிதான் எந்த வரிகளுமே வந்து இந்த பாட்டுல வந்து மறுபடியும் கண்டினியூவா வரவே வராது. வேற வரிகள் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது வந்து ஒரு புதுமையான முயற்சியா வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து இந்த பாட்டோட சரணம் வந்து இப்படிதான் ஆரம்பிக்கும். அடையே மம்முதா அம்புக்கு ஏன் இன்னும் தாமசம், அடையே அம்மணி வில்லு இல்ல இப்ப கைவசம் அப்படின்னு அந்த பாடல் வந்து அப்படியே போயிட்டு இருக்குங்க. விட்டா நான் வந்து பாடிக்கிட்டே இருப்பேன். அதை வந்து காப்பிரைட்ல அடிச்சிருவானுங்க. அதனால வந்து நான் பாடாம விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப அவரோட அந்த வாய்ஸ் அந்த மெல்ட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் உருகிடுவேன் உண்மையிலேயே அந்த பாட்டை. நீங்க யார் அந்த பாட்டை கேட்டு உருகுனீங்க அப்படிங்கிறது வந்து கீழே பாடலுக்கு இடையில வர்ற அந்த மியூசிக்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆயிடுச்சு இந்த பாடல் வந்து. நீங்க எல்லாருமே அதை ருசிச்சு கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதனால வந்து அந்த அளவுக்கு நான் டீப்பா போகாம அப்படி மேலோட்டமா அந்த பாட்டை வந்து நான் அப்படியே பாடி சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இடையில வந்து அந்த சரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹரிஹரன் சாரும் நம்ம அனுராதா மேடமும் ஒரு ஹம்மிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கோரஸ்லயும் ஹம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த லெவல்ல வந்து பீக்ல இருந்துச்சுங்க அந்த ஹம்மிங். சாருக்கு வந்து அந்த காலகட்டத்துல படங்கள் ஓடாத சூழ்நிலையில வந்த ஒரு படம் தான். பட் ஆனா அது 100 நாள் படம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். படமுமே வந்து பாக்குறதுக்கே நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் இருக்கு அந்த படத்துல. அந்த ஆனா வண்ணா அத்தை பொண்ணை கேளனா அப்படிங்கிற பாட்டுலாம் வந்து இந்த படத்துலதான் ரொம்ப நல்லாவே மியூசிக் பண்ணியிருப்பாரு தேவா அவர்கள். தேவா வந்து பீக்ல இருந்த சமயத்துல வந்த பாடங்க இந்த படம். தேவா வந்து அப்ப இளையராஜா சார்லாம் வந்து ஓஞ்சி அடுத்தது வந்து ரகுமான் சார் உள்ள வர்றப்ப தேவா சார் பீக்கான நேரத்துல வந்த படம் இந்த படம். அடுத்ததா வந்து சரணத்துல இப்படி ஒரு டியூன் ஒன்று போட்டிருப்பாரு, தானன்னா அப்படின்னு. அதாவது எப்படின்னா, சிங்கம் புலி கரடி கண்டா சேத்தடிக்க கை துடிக்கும், ஒட்டு கண்ணி ஒண்ணு கண்டா புலி கூட தொட நடுங்கும், டன் 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 டன்
டங் டன் டன் டங் டங் டன் 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 அப்படின்னு ஒரு மியூசிக்கு அப்படியே டான்ஸ் ஆட வச்சிருவோம் அந்த மியூசிக்கெல்லாம். அந்த பாடினதுக்கு அப்புறம் நம்மளே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மூமெண்ட்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை வந்து தேவா அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சேத்தடிக்க கை துடிக்கும் பொட்டு கண்ணி ஒன்ன கண்ட புலி கூட தொட நடுங்கும். அந்த டியூன்ஸ் வந்து அப்படி ஒரு மாதிரியா அப்படி ஜாலியான மூட்ல உள்ள ஒரு டியூன்ஸா வந்து இந்த பாட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அது வந்து இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய பிளஸ். ஹரிஹரன் சார் வந்து அதிகமான நாட்டுப்புற பாடல்கள், அதாவது இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பேஸ்டு பாடல்கள் வந்து பாடினது கிடையாது. அந்த பாம்பே படத்துல குச்சி குச்சி ராகமா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல தான் அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. பாட்டு பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ வந்து போட போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.